ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன 6ஆம் அலை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ எந்த வேலைக்குமே போகாமல் வீட்டில் வெட்டியாக இருக்கார். அப்போது ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. அதனால நம்ம ஹீரோ லைஃப் டைம் மேட்ரிமோனி அப்படின்னு ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணவர் அங்கே நம்ம படத்தோட ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அவங்க அந்த கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருக்காங்க. அவங்க பெருசாக யாரு கூடயும் பழகாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே சொல்லி அவங்களுக்கு யாரையுமே பிடிக்காமல் இருக்குது. அப்போது ஒரு நாள் நம்ம விடிவி கணேஷ்க்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி ஒன்று நடக்குது. அதில் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு சபதம் மாதிரி எடுக்கிறாங்க. அதில் ஹீரோ எப்படியாவது விடிவி கணேஷ்க்கு ஒரு நல்ல பொண்ணை தேடி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ அந்த ஹீரோயினு கூட ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா? கடைசியில் விடிவி கணேஷ்க்கு அவர் நினச்ச மாதிரியே பொண்ணு கிடச்சிச்சா இல்லையா? கடைசி கிளைமேக்ஸில் ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி அவரோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையா? கடைசியில் என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. டைரக்டர் சாரன் தியாகு அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் என்ன தேவையோ அதை எங்கேயுமே குறை வைக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக சூப்பராக கொண்டு போயிருக்காரு. ஒரு ரொமான்டிக்கல் படத்துக்கு என்ன தேவையோ அதை எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக பண்ணியிருக்கார் டைரக்டர். படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஹர்ஷத் கான் அவரோட காமெடி எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போஸ்டர்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துலேயும் நம்ம ஹர்ஷத் கான் இருப்பார். அதையும் நம்ம டேரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லோமோ காட்சி எல்லாத்தையுமே டேரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோ அந்த கார்டை வச்சு அவர் எதிர்பார்த்த மாதிரி டார்கெட் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுவார். அதில் ஒரு ஸ்பீடாக ஒரு காட்சி வச்சுருப்பார். அந்த காட்சியும் சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா லவ் பாட்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயினை தேடி போகிற அந்த பாட்டு ஓரளவுக்கு நல்லாவே வச்சுருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர். படத்தில் டேரக்டர் எமோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அது எல்லாமே எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவமும் நடக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம வீட்லேயே வேலைக்கு போகாமல் இருந்தால் இந்த சுற்றி உள்ள சொசைட்டியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த காட்சி எல்லாத்தையுமே டேரக்டர் சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு படத்தில். அதே மாதிரி காதல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ முக்கியம், இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் எப்படி காதலை நம்ம வெளிப்படுத்துறது, அது எல்லாத்தையுமே டேரக்டர் சூப்பராக இந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஆஃப் சின்ன வயசில் நடக்கிற அந்த காதல் காட்சியை சூப்பராக காமிச்சிருப்பார். அடுத்து காலேஜு, அடுத்து வேலை, அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த காதலை பற்றி சூப்பராக டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு டேரக்டர் நல்லாவே ப்ளேஸ் பண்ணியிருக்காரு படத்தில். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் கதையை நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கணும். ஆனால் அதை நம்ம டேரக்டர் காமிக்கவே இல்லை. ஊடால என்னடா இது, யாரோ வராங்க, ஏதோ சாட்டு மாதிரி காமிக்கிறாங்க, ஒரு ஆர்ட்டை காட்டுறாங்க. கடைசியில் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னே சொல்லாமல் படத்தை டேரக்டர் முடிச்சிட்டாரு. அதை டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோ அந்த லவ் காட்சி எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருந்தாலும் அவருக்கும் இந்த ஹீரோயினுக்கும் நடக்கிற அந்த லவ் போர்ஷன்லேயும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தா இந்த படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.